உங்களை நிறைய படிச்சவங்க இருப்பீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கர்ணன் மட்டும் எப்படி கொடுக்கிறவனானா? யாராவது சொல்லுங்களேன். பாண்டவர்ல மூத்தவன், அவன் மட்டும் எப்படி அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி ஆனா? அவன் பிறந்தது சூரியனுக்கு. சூரியன்னா உலகத்து உயிரிலே கிடையாது. உலகத்து உயிர்களுக்கு பூரா வாழ வைக்கிறவன் சூரியன். அவன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திருக்கான், வாரி வழங்குறான். அவனுக்கு பிள்ளைய பிறந்தா எப்படி கொடுக்காம இருப்பான்? அவனுக்கு அண்ணன் யாரு? அண்ணன் சனீஸ்வரப்பான். அவனும் சூரியன். அவன் மூத்தவன், அவன் இளையவன். நம்ம ஜோதியங்கள்லாம் தப்பா சொல்லுவாங்க. சுக்கரதேசன்னு சனி தான் அள்ளி கொடுப்பான், சுக்கரன் அழிச்சிருவான். குந்தி போஜ மன்னனுக்கு குழந்தை இல்லை. ஒரு யாதவ குல பெண்ணை 14 வயசு பிள்ளைய வளர்க்குறான் அவன். அந்த காலத்தில் மன்னர்கள் அரண்மனைக்கெல்லாம் அடிக்கடி சாமியார்கள் போவாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான சாமியார் துர்வாச முனிவர். கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவர் வேற வேலையே கிடையாது. முனிவர்னு பேரை போடணும்னா முனி, எல்லா முனியும் துறந்தவர்களுக்கு தான் முனிவர். அவர் துறக்கவே இல்லை. அந்த துர்வாச முனிவரை மன்னன் அந்த 14 வயசு வளர்ப்பு கொண்ட கொடுத்து நீ பார்த்துக்க வரேன். அது 2 மாசம் பார்த்துருக்கு. ஒரு இடத்துல உள்ள துர்வாசரை கோவப்பட விடலை. அப்ப துர்வாசர் கிளம்புற அன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. எங்க வேணா வருது கூப்பிடுறாரு. உனக்கு திருமணம் ஆகும், ஆனா குழந்தை இல்லாம போயிடும். உன் கணவனுக்கு குழந்தை பெருக தகுதி இல்லாம போயிடும். அதனால நான் ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை கூப்பிடுறோ அவன் வருவான், அவன் அம்சமா உனக்கு ஒரு குழந்தை வரமாட்டான். 14 வயசு பிள்ளைகிட்ட சொன்னா சோதிச்சு பார்க்காதா? அந்த பிள்ளை முட்டமாளில் போய் இன்னைக்கு சூரியனை பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவனை கூட்டா வருமானா நினைச்சு மந்திரத்தை சொல்லு. அவன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பதறது, நான் கன்னி, திருமணம் ஆகல, நீ போயிருங்க. அவன் என்ன பதில் சொல்றான்? நான் மந்திரத்தை கட்டுப்பட்டு வந்திருக்கேன், நீ என்ன போக சொன்னா அந்த முனிவனையும் உன்னையும் அழிச்சிருவேன், உங்க அப்பாவையும் அழிச்சிருவேன். பயந்த பிள்ளை உடன்படுது. அதுல பிறந்தவன் தான் சூரியகுமாரன் கர்ணன்.